தென்னாப்பிரிக்காவில் புத்தகங்களே உலகம்னு வளர்ந்த ஒரு சிறுவன் இன்று உலகையே மாற்றிக் கொண்டிருக்கிறான்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூன் 28, 1971 தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா பகுதியில் எலான் மஸ்க் பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே பல கஷ்டங்கள், குடிக்க அடிமையான அப்பா, பெற்றோரின் விவாகரத்து என போராட்டங்களுக்கு நடுவே வளர்ந்தவர் மஸ்க். சின்ன வயசுல அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாருமே இல்ல. நிறைய பசங்க இவரை போட்டு கொடுமை மட்டும்தான் படுத்திருக்காங்க. இவருக்கு ஃப்ரெண்டா இருந்தது புக்ஸ் மட்டும்தான். அவரோட 12 வயசுல கம்ப்யூட்டர் மேல ஆர்வம் வந்து பிளாஸ்டர் என்ற ஷூட்டிங் கேம்க்கு அவரே கோடிங் எழுதி அதை விற்கவும் செஞ்சு 12 வயசுலயே $500 சம்பாதிக்கிறாரு. சம்பாரிச்ச காசை செலவு பண்ணாம மேலும் மேலும் பிசினஸ்ல முதலீடு பண்றாரு. 1999 கையில இருந்த பணத்தை வச்சு பேபால் என்ற கம்பெனியை உருவாக்கி அதிக லாபம் பார்க்கறாரு. பட் அந்த பணத்தை வச்சு அவர் சொகுசா வாழ கொஞ்சம் கூட ஆசைப்படல. செவ்வாய் கிரகத்துக்கு போக ஸ்பேஸ்எக்ஸ், மின்சார கார்காக டெஸ்லா, சூரிய மின்சக்திக்காக சோலார் சிட்டி என தன்னோட கடைசி பைசா வர மொத்தத்தையும் முதலீடு செய்றாரு. 2008 மஸ்க் வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனை வந்துச்சு. ராக்கெட்டுகள் வரிசையாக தோல்வி, நிறுவனங்கள் திவாலாகும் நிலை, மனைவியுடன் விவாகரத்து என மொத்தமா மனுஷன் சரிஞ்சாரு. தோத்து போயிட்டேன்னு உலகமே சிரிக்க ஆரம்பிச்சது. ஆனா விடாமுயற்சியால் 4வது ராக்கெட் விண்ணில் பாய்ந்து வெற்றி பெற்றது. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு மஸ்கோட அசுர வளர்ச்சி. இன்னைக்கு உலகின் டாப் 1 பணக்காரர். வெறும் பணக்காரர் மட்டுமல்ல, ஹைப்பர்லூப், நியூராலிங்க் என எதிர்கால மனித குலத்திற்காக உழைக்கும் ஒரு நிஜ அயன்மேன் என்றே சொல்லலாம். தோல்வி ஒரு தடையல்ல, அது ஒரு பாடம் என்பதை நிரூபித்தவர் எலான் மஸ்க். அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.